இப்போ நம்ம அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்க ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் தான் சிட்டி கேர்ள்ஸ். இந்த சீரியஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சீரியஸை வந்து ஒரு அமேசிங்கான ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் டிராமாவா எடுத்திருக்காங்க. சீசன் 1 டோட்டலா 8 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 8 எபிசோடுமே பார்க்கறதுக்கு அமேசிங்கா இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் டியூரேஷனுக்குள்ள தான் ரன் ஆகுது. சரி, இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, எம்ஹெச் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காலேஜ். ஸோ இந்த காலேஜில் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே எப்படி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்க போகிறாங்க. இதுக்கு இடையில வந்து அந்த எம்ஹெச் காலேஜோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபலா நம்ம ஆக்ட்ரஸ் வந்து ரேவதி தான் இருக்கிறாங்க. நம்ம ரேவதி மேம் அங்கே பிரின்சிபலா இருக்கிற வரைக்கும் அந்த காலேஜ் ஒரு ஜாலியான காலேஜா, நல்ல காலேஜா தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் அங்கே ஒரு சில பிரச்சனைகள் நடந்தது. அதில் வந்து அந்த ஸ்கூலில் சேர்ந்த ஒரு சீனியர் ஸ்டூடெண்டான ஸ்டூடெண்ட் பாடி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லப்படுற அவங்க வந்து இந்த ஃப்ரெஷருக்கு வந்து பான் போட்டு காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ரொம்ப வைரல் ஆயிருது. இதனால ரேவதி மேம் அங்க வந்து ஒரு பிரின்சிபலா இருந்த அவங்களோட போஸ்டிங் வந்து மாறி நம்ம சிம்ரன் மேம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்க அப்படி நம்ம ரேவதி மேமுக்கு ஆப்போசிட். ஸோ இந்த எம்ஹெச் காலேஜுக்கு வந்து பிரின்சிபல் ஆனதுக்கப்புறம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாத்துறாங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த 7 மணிக்கு மேலே ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறது, இந்த மாதிரி நிறைய கொண்டு வராங்க. இது எல்லாத்தையுமே இந்த ஃப்ரெஷரும் சரி, அங்கே இருக்கக்கூடிய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, இதை சுற்றி தான் இந்த கதைக்களம் நகருது. பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த மெயினான இருக்கக்கூடிய 5 கதாபாத்திரங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏம் இருக்குது, ஒவ்வொரு ஃபேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நோக்கி அவங்க எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே ரொம்ப அழகாக இந்த 8 எபிசோடில் காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த சீரியஸ் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு எபிசோட்லையுமே கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான ஒரு கண்டென்ட்டை வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்ணதே இந்த 5 கேரக்டர்ஸை இன்ட்ரோ பண்ணது, இந்த 5 கேரக்டர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கே ஒரு 2-3 எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால அந்த ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். பர்டிகுலராக இந்த 5 கதாபாத்திரங்கள் எழுதின விதம் நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த வீல் சேரில் வரக்கூடிய ஒரு பொண்ணு, ஹாக்கி பிளேயரு, அதுக்கப்புறம் இந்த ஃபேஷன் டிசைனர் சொல்லி ஒரு 5 கதாபாத்திரங்கள் வருது. இந்த 5 கதாபாத்திரங்களோட ரைட்டிங் வைஸ் நல்லா இருந்துச்சு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு 8 எபிசோடு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள். சரி, அப்போ அந்த சீரியஸில் நெகட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. எதெல்லாம் பாசிட்டிவ் சொன்னனோ அதுவுமே ஒரு சில எபிசோடில் வந்து நெகட்டிவாக இருக்குது. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா அந்த ஹாக்கி பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி இருக்கும். ஆனால் இன்னொரு பையனோட வந்து பார்த்தீங்கன்னா டேட்டிங் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல, அது நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்க அப்படின்னு தெரியல. ஒரு சில விஷயங்கள் எனக்குமே ஏற்றுக்க மாதிரி இல்லை. ஆனால் அதுக்கான மெசேஜ் வேல்யூவாக கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அதுக்காகவே ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள். ஃபேமிலி வாட்சபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ் டப்பிங் அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.